ஆக வீரம்னா எதிரில் இருக்கவங்கிட்டையும் கத்தியை கொடுத்து 2 பேரும் நேருக்கு நேர் மோத வேண்டியது தானே. முகத்துல மிளகா பொடியை அடிச்சிட்டு முதுகுல குத்தி இருக்க நீ வீரநாடா என பேசும் வசனம் இணையவாசிகளின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அந்த ரத்னவேல் கதாபாத்திரத்தில் இணையத்தில் கொண்டாடினீங்களா, அவர் ஒரு வில்லன் கதாபாத்திரம், வில்லன் கேரக்டரில் காமிச்சிருப்பாங்க. அப்போ மட்டும் உப்பு தின்னா தண்ணி குட்டி தப்பு செஞ்சா கட்டப்பமே ஊரனுக்கு கெட்டவனு பேரனுக்கு அப்போம்லாம் அந்த கொண்டாடினீங்க. இப்போ கோவி சுதாகர் அவங்கள ட்ரோல் பண்ண மட்டும் அவங்களால ஏற்றுக்க முடியல. இதுலேருந்து என்ன தெரியுது, ஒவ்வொரு சென்சிட்டிவான விஷயத்தையும் மக்கள்கிட்ட நகைச்சுவாக கடத்தினா சம்மந்தப்பட்டவனுக்கு வலிக்குது. அவனை ஒரு வில்லனாக காமிச்சோம்னா அவனுக்கு பெருமையும் ஒரு திமிரு வருது. அவனை வில்லனாக நம்ம காமிக்க கூடாது, அவனை ஒரு காமெடியாக நான் பார்க்கணும். இந்த மாதிரி சாதி வெறி பிடிச்சவனோட சாதி ஆணவ புத்தி இருக்கணுங்க நம்ம என்றைக்கு வில்லனாக பார்க்காம ஹீரோவாக பார்க்காம காமெடியான டம்மி பீஸாக கோமாளியாக பார்க்கமோ அன்னைக்கு இவனுமே கம்ப்ளைண்ட் கொடுக்குற 1-2 அல்ட்ரா சில்லறையும் அமைதியாயிரும். சமூக சேவைக்கான இளைஞர்கள் தானாக கிளம்பி சமூகத்துக்கான சமத்துவ நீதிக்கான இளைஞர்கள் தானாக உருவாகிடுவாங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டேன். கோவி சுதாகரனே, ஐ சப்போர்ட் யூ. நாங்கள் எல்லோரும் உங்கள் கூட நிற்கிறோம். அந்த 1-2 அல்ட்ரா சில்லறைக்காண்டி சதறிடாதிய எப்போதும் இதை போன்ற காணொலிகள் வெளியிட்டுட்டே இருங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.